பூமிக்குரிய மாந்தர்கள் 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாளும் சம்பாதிக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதும் எப்படி சுயநலமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே எல்லாத்தையும் இழந்தவனாய் போய்விடுகிறான். ஆனா ஒவ்வொரு நாளும் தேவனை பார்க்கிறவன், தேவ சமூகத்தை உணர்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன், அதோடு கூட சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பூர்த்தியாய் நடத்துகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று பார்த்தீர்களே, ஆனால் கிறிஸ்துவோடு டிராவல் பண்றவனா இருக்கிறான். நம்மை சுற்றி நாம் படிக்கிற ஸ்தலத்துல, வேலை செய்யற ஸ்தலத்துல, தொழில் செய்யற ஸ்தலத்துல, குடியிருக்கக்கூடிய வீடுகள் மத்தியில ஏராளமான நபர்கள் குடியிருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமிக்குரியவைகளை நாடுவது. ஆனால் மீட்கப்பட்டவர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா தேவனுக்குரியவைகளை நாடுவது. பூமிக்குரியவைகளை நீங்கள் நாடும் பொழுது அது எட்டாத ஒரு கனியாக விலகி போகிறது. தேவனுக்குரியவைகளை நீங்கள் நாடும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு எட்டவில்லையோ அதெல்லாம் உங்கள் பர்க்கத்தில் நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு தேவன் உங்கள் கிட்டே அதை சேர்த்து விடக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய நோக்கமும் உலக மக்களுடைய நோக்கத்தை பார்க்கலும் உயர்ந்த ஒரு நோக்கமா இருக்கணும். உலக மக்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது நம்ம சமாதானத்தை பத்தி யோசிக்கணும். உலக பிரகாரமான மக்கள் எல்லாம் வம்பு வார்த்தையை பேசும் பொழுது நம்ம அன்பின் வார்த்தையை பேசணும். உலக பிரகாரமான மக்கள் எல்லாம் கவலைப்பட்டுட்டு சோகப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை தேடுற பிள்ளைங்களா இருக்கணும். உலக மக்கள் எல்லாம் யாரை பழி வாங்கலான்னு துடிச்சிட்டு இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் நம்ம யாருக்கு உதவி செய்யலான்னு யோசிக்கணும். உலக மாந்தர்கள்லாம் தியேட்டருக்கு போகும்போது தேவ பிள்ளைகள் உற்சாகமா எப்படி ஆலயத்துக்கு போலான்றதை பத்தி யோசிக்கணும். உலக மாந்தரெல்லாம் சிற்றின்ப பிரியர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேணும். அப்படி நீங்க கற்றுக்கொண்டால் நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையின் தராதரம் ஹையர் வேல்யூவா மாறிடும். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லலாமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஹையர் லெவல், ஹையர் வேல்யூ கிட்ட தான் எல்லாமே வரும். ஒரு மேக்னெட்டை தேடிதான், காந்தத்தை தேடிதான் எல்லா விதமான இரும்புக்கள் தேடி வரும். நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க தேட தேட அவருடைய ஜீவனும் அவருடைய எனர்ஜியும் அவருடைய ஆற்றலும் அவருடைய பவரும் அவருடைய சக்தியும் உங்களோடு ஒன்றரை கலக்க ஆரம்பிக்கிறது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க வேணும். இவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவர்கள். ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்கள், நஷ்டமடைந்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், ஒடுங்கி போனவர்கள், சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் சமூகத்தால் ஒடுக்கப்படும் பொழுது சமூகத்தை எப்படி ஒடுக்கலான்னு பார்க்கல, கர்த்தருடைய சமூகத்தை எப்படி தேடலான்னு பார்த்தாங்க. தானியேலை ஒடுக்க சட்டங்கள் போடப்பட்ட பொழுது தன்னுடைய அறிவாற்றலை உபயோகப்படுத்தி சட்டதிட்டங்களை போட்டவர்களை எப்படி நயவஞ்சகமாய் கீழ்ப்படுத்தலாம் என்று யோசிக்காமல் சட்டதிட்டத்தை எதிராய் போட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தை நாடுவதையே அவன் வாழ்க்கையில் பிரதானமாய் கொண்டான். அப்ப அவன் மேலானதையே நாட ஆரம்பிச்சான். என்ன நடந்தது? ரிசல்ட் என்ன? வேதம் சொல்லுகிறது, பூமிக்குரியவைகளை நாடிய ராஜாக்கள் தரியுவாய் இருக்கலாம், நேபுகாத் நேச்சரா இருக்கலாம், எத்தனையோ ராஜாக்கள் இருக்கலாம். அவர்கள் காலங்கள் மாறி போய் கொண்டே இருந்தது. பூமிக்குரியதை தேடிய ராஜாக்களுடைய காரியங்கள் மாறி போய் கொண்டே இருந்தது. காலங்கள் கடந்து போய் கொண்டிருந்தது. ஆனால் தானியேலுடைய காரியமோ, மேலானதை தேடிய தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது என்று வேத வாக்கியம் தெளிவாய் சூளுரைக்கிறது. அப்ப என்ன ஆகும்? உங்க பேச்சு மாறும், உங்க கேரக்டர் மாறும், உங்க செயல் மாறும், உங்க சிந்தை மாறும். உங்க வாழ்க்கையின் முறையே பக்கத்து வீட்டுக்காரனை விட நீ அற்புதமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவ. உன் கூட வேலை செய்யறவனை விட சூப்பரான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவ. உன் கூட படிக்கிறவனை விட, உன் கூட பிறந்தவங்களை விட நீ அற்புத ரகமான வாழ்க்கை வாழ முடியும். எப்பன்னா பூமியில் உள்ளவைகளை அல்ல, கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவ சமூகத்தை நாடும் பொழுது, அதை தேடும் பொழுது.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த ஒட்டகச்சிவிங்கி என்ற ஒரு அனிமல் இருக்கு பாருங்க, ஒரு பிராணி ஒட்டகச்சிவிங்கி. அதனுடைய ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல அது எங்கெல்லாம் குடியிருக்கோ அங்கே ஆமைகளும் குடியிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். விஞ்ஞானபூர்வமா அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்கெல்லாம் உயர்ந்த ஒரு உலகத்திலேயே உயர்ந்த ஒரு அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒட்டகச்சிவிங்கி. ரொம்ப ஹைட் சொல்றாங்க பாருங்க, 18 அடி 20 அடி 20 அடிலாம் யோசித்து பாருங்க. இந்த பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி தான் இருக்கும். அது 20 அடி ஹைட்டுனா பார்த்துக்கோங்களேன், எவ்வளவு பெரிய உயரம் ஒட்டகச்சிவிங்கினுடைய ஹைட்டு. இது எங்கெல்லாம் அதிகமாய் குடியிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆமைகளும் குடியிருக்குமாம். கவனிங்கள், ஆமைகள் அருகாமையில் தான் குடியிருக்கிறது, ஒட்டகச்சிவிங்கிக்கு அருகாமையில். யோசித்து பாருங்க, ஒட்டகச்சிவிங்கினுடைய உணவு உயரத்தில் இருக்கிறது, ஆமைகளுடைய உணவு கீழே இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வின் ஆதாரங்கள் உயர்த்தப்படும். உங்கள் வாழ்வின் ஆதாரம் மேன்மையான இடத்துல இருக்கும். உங்கள் வாழ்வின் ஆதாரம் உத்தம ஸ்தானத்தில் இருக்கும். உங்கள் வாழ்வின் ஆதாரம் உயர்ந்த நிலையில இருக்கும். அப்போ ஆமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அது கீழே தான் எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அது விரும்பினா கூட என்ன பண்ண முடியாது, மேலே பார்க்க முடியாது. அது கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். கர்த்தர் பாருங்க, படைப்பிலேயே ஆமையை பார்க்கிலும் ஒட்டகச்சிவிங்கை ரொம்ப விசேஷமாக படைத்திருக்கிறாராம். புரிந்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிலும் தேவன் உங்களை விசேஷமானவர்களாக படைத்திருக்கிறார். நீங்கள் மிகவும் பிரம்மாண்டமானவர்கள், மிகவும் விலையேற பெற்றவர்கள். மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நீ தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். மோசே சொல்லுகிறார் தம்முடைய தேவ ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலே, மீட்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம் ஆண்டவர் உன்னை மேன்மையா வச்சிருக்கிறாரு. அவராலே நீ ரட்சிப்பை பெற்ற தேவ ஜனம், அவராலே பாக்கியம் பெற்ற தேவ ஜனம், அவராலே மீட்பை பெற்ற தேவ ஜனம். அப்ப பாருங்க, இயல்பாகவே ஆமையால் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போக முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இயல்பாகவே ஒட்டகச்சிவிங்கியால் உயர்ந்த ஒரு இடத்தை பார்க்க முடியும். ஏன்னா அதனுடைய படைப்பு அப்படி. அப்ப நான் சொல்றேன், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் என்னதான் கங்கணம் கட்டினாலும் அவங்களுக்கு தேவனுடைய தெய்வீக எண்ணங்கள் வராது. அது கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும், அது கீழே தான் நோண்டிக்கிட்டு இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகள் பாருங்கள், உயர்ந்த ஸ்தலத்திலே நோக்கி பார்ப்பதற்கான அவர்களுக்கான ஒரு படைப்பை தேவன் அவர்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். சொல்லுகிறார்கள், ஒட்டகச்சிவிங்கினுடைய இருதயத்தினுடைய பலுவே 12 கிலோவா. ஹார்ட்டினுடைய அந்த பலு வெயிட்டே 12 கிலோன்னு யோசித்து பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டி சைஸ் 12 கிலோ. ஏன் ஹார்ட்டி அவ்வளவு பெருசா வச்சிருக்காருன்னா, கீழே இருந்து 20 அடி உயரத்துக்கு பிளட் பிரஷர் மேல போய் கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு அந்த ரத்தத்தை அது புஷ் பண்ணி அனுப்புதான் பாருங்க. அவ்வளவு ஒரு விசேஷமான படைப்பான். அப்ப நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மாத்திரமே ரத்தத்தை சிந்தி தம்முடைய தியாகத்தை கொடுத்து, தம்முடைய ஜீவனை கொடுத்து, நான் சொல்றேன் பரிசுத்த ஆவியை கொடுத்து, தேவ தூதர்களை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, பரலோக மன்னாவை கொடுத்து, பல மகத்துவமான மகிமையின் கொடுத்ததின் நோக்கம் என்னன்னா, நம்ம கீழே பார்க்கறதுக்காக அல்ல, மேல நோக்கி பார்க்கறதுக்காக. ஒட்டகச்சிவிங்கியால் கீழே பார்க்க முடியுமானா பார்க்க முடியும், பார்க்க முடியாதெல்லாம் இல்லை, பார்க்க முடியும். ஆனா அதனுடைய படைப்பு கீழே பார்க்கறதுக்காக அல்ல, மேல நோக்கி பார்க்கறதுக்காகத்தான். பக்கத்துல பார்த்து சொல்லு, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியே உங்களாலையும் கொடாடி சண்டை போட முடியும். ஆனா ஆண்டவர் அதுக்காக உங்களை படைக்கல. உலக மாந்தர்கள் மாதிரியே நீங்களும் உலக பிரகாரமா உங்களால வாழ முடியும். ஆனா அப்படி வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை. மேலான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக படைச்சிருக்காராம். இந்த ஆமைகள் எப்பொழுதும் சொல்லுகிறார்கள், ஒட்டகச்சிவிங்கி கிட்ட உறவுகள் வைத்துக் கொள்ள விரும்புமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெட்டராக
ஊர் கண்ணெல்லாம் உங்க மேலதான். ஏன் ரொம்ப நல்ல மக்களா இருக்காங்களே, சூப்பரா இருக்கிறாங்களே, உத்தம மக்களா இருக்காங்களே. இன்னைக்கு உண்மையான மக்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வமாச்சு. நல்ல ஆட்களா இருக்கிறாங்களே, உத்தமமான ஆட்களா இருக்கிறாங்களே, ஆண்டவரை தேடுற மக்களா இருக்கிறாங்களே. பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இஸ்ரேல் தேசத்துல யுத்தம் நடக்குது இல்லையா? இஸ்ரேல் தேசத்துல யுத்தம் நடந்தா நமக்கு என்ன? அவங்க சாப்பிடலன்னா நமக்கு என்ன? அங்க குண்டு விழுந்தா நமக்கு என்ன அப்படின்ட்டு கிறிஸ்தவன் இருக்க மாட்டான். அவன் இஸ்ரேல்ல குண்டு விழுந்தா மட்டும் இல்ல, இலங்கையில குண்டு விழுந்தா கூட அவன் ஜெபம் பண்ணுவான். ஆப்கானிஸ்தான்ல குண்டு விழுந்தா கூட அவன் ஜெபம் பண்ணுவான். வேற எவனாச்சும் ஜெபம் பண்றானா பாருங்க. இங்க ஃப்ரைடேவே ஆரம்பிச்சிட்டோம் ஜெபம் பண்றதுக்கு. ஏன்? நல்ல மக்கள். இது நல்ல கூட்டம். இது சுயநலமான கூட்டம் அல்ல, தேசத்துக்காக தேவனை தேடுகிற ஒரு கூட்டம். தேச நலனை மனதில் தக்க வைத்து அதற்காக பிரயாசப்படுற ஒரு கூட்டம் பாருங்க. இது மக்கள் பாக்குது. இந்த மக்கள் உங்களோட ஒரு நட்பு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய நட்பு உங்களை தேடி வரும். எதுக்கு? உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இருக்கிறதுனால தான் உன் மகிமை பெருகுது. அந்த தேவன் இருக்கிறதுனால தான் உன் அழகு பெருகுது. அந்த தேவன் இருக்கிறதுனால தான் உன்னுடைய திறமை பெருகுது. அந்த தேவன் இருக்கிறதுனால தான் உன் பாதுகாப்பு பெருகுது. அந்த தேவன் இருக்கிறதுனால தான் உன் ஆசீர்வாதம் பெருகுது. நம்ம நான் நினைச்சிடுறோம், அதுங்க வந்து சேர்ந்த உடனே அதுங்கள மாதிரி நம்ம மாறிடக்கூடாது. நம்மள மாதிரி அதுங்களை மாத்திரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமை என்னதான் ஒட்டக சிவிங்கியோட பழகினாலும் ஒட்டக சிவிங்கி ஒரு நாளும் இறங்கி போகாது. இந்த ஆமைகள் சொல்லுமா, என்ன நீ மேல இருக்கக்கூடிய உணவுகளையே உண்ணுகிறாயே, பூமியில வந்து பாரு, மண்ணுல வந்து பாரு, இந்த புல்லுல வந்து பாரு, இங்க வந்து பாரு, இது வந்து பாருன்னு மேன்மையை சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், உலக மனிதர்கள் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னையா 60ல ஆடாம, 20ல ஆடாம, 60ல ஆடுறது. இப்பதான் என்ஜாய் பண்ணணும் லைஃப, இப்பதான் அதை பண்ணணும், இப்பதான் இதை பண்ணணும். இப்பதான் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன ஆனாங்கன்னு. பண்ண ஆட்கள் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு கொஞ்சம் வருஷம் பொறுத்து பாருங்க, அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க. அதனால தான் பாருங்க, முதிர்ந்த வயசுல நிறைய பேர் பேசுறத பாருங்க, நான் தான் தெரியாதனமா பெக் அடிச்சேன், கோட்ரு போட்டேன். நல்ல வயசானவங்களை போய் நீங்க நல்ல ஒரு அனுபவசாலிகளை போய் கேட்டு பாருங்க, ஒரு நாளும் தவறான விஷயத்துக்கு அவங்க துணை போகவே மாட்டாங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படிப்பட்ட அடி. வாங்கின அடி, நான் வாங்கின அடி சாதாரணமான அடி இல்லடா. டேய் வேணாடா, ஆமா உனக்கு இருக்கிற பெரிய வீடே போதும், சின்ன வீடுலாம் வேணாம், நான் வாங்கின அடி. ஆமா சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் சும்மா பேசலங்க, அனுபவம் பேசும் அவங்களுக்கு. நட்பு வேணாண்டா, அந்த பழக்கம் வேணாம், அந்த செயல் வேணாம். ஏன் சொல்றாங்கன்னா, பட்டுட்டாங்க அவங்க அந்த லைஃப்ல. பட்டதுனால அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க படாமலே திருந்திடலாம் வாழ்க்கையில. பட்டுதான் திருந்த வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா பட்டு திருந்த நிறைய வார்த்தைகள் வேத புஸ்தகத்துல இருக்கு. இதை பார்த்து வாழ்க்கை நம்ம பெட்டர் ஆக்கிக்கலாம் பாருங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா 1000 விதமான சொல்லுங்க ஆமைகள் 1000 டெம்டேஷன் கொடுத்தாலும் ஒட்டகச்சிவிங்க ஒரு நாளை இறங்கி போகவே போகாது. அவங்க சொல்லுவாங்க, வா இதை பண்ணலாம், வா அதை பண்ணலாம், வா அங்க போலாம், வா இங்க போலாம். என்ன சொல்ல போறீங்க? நீ கிளம்புனா நான் ஒரு உயர்ந்த தேவனோடு உன்னதத்துல வாசம் பண்றேன், ஒரு உத்தம ஆண்டவரோடு உயர்ந்த ஸ்தானத்துல நான் வாசம் பண்றேன், உயர்ந்த தேவனை நான் வொர்ஷிப் பண்றேன், உயர்ந்த தேவனை நோக்கி கொண்டிருக்க நீங்க சொல்வீங்க. நான் சொல்றேன், உன் நட்புகளுக்கு ஆண்டவர் உன்னை தலைவனை வைப்பார், உன் உறவுகளுக்கு ஆண்டவர் உன்னை தலைவியை வைப்பாய், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உன் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் உன்னை அதிபதியாய் மாற்றுவார் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ உலக மாந்தர்களை போலவே எல்லாவற்றுக்கும் டென்ஷன் ஆகுறதோ, கோவப்படுறதோ, பயப்படுறதோ, பதட்டப்படுறதோ, அல்லது கர்த்தரை விட்டு தூரமா போகிறதோ, ஆராதிக்காமல் இருக்கிறதோ, இது எல்லாம் பாருங்க பூமிக்குரிய மக்கள் செய்வது. நான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை ஒரு நாளும் பதறுவது கிடையாது. ஆமைகள் 1000 சொல்லட்டும், ஆனால் தேவ பிள்ளைகள் ஒட்டக சிவிங்கியை போல உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமைகள் 1000 சொல்லட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நாத்தனார் 1000 சொல்லட்டும், தொத்த 1000 சொல்லட்டும், மச்சான்மார் 1000 சொல்லட்டும், ஃப்ரெண்ட்ஸ் 1000 சொல்லட்டும். 1000 சொன்னாலும் ஆபத்து என்று வந்தால் அவனால் ஒன்னும் செய்ய முடியாது, கை கட்டி வேடிக்கை பார்ப்பான். ஆபத்து என்று வந்தால் ஆண்டவர் ஆத்திரமா வந்து காப்பாத்துவார். உன்னை தெரியுமா?
நான் அனுபவிச்சு சொல்றேன். சில பேர் இன்னும் அனுபவிக்கல, சீக்கிரம் கத்துப்பீங்க பாடத்தை. வாழ்க்கையை கத்து கொடுத்துரும் உங்களுக்கு. பாஸ்டர் சைமன் கத்து கொடுக்கும் போதே கத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. உங்க சொந்த வாழ்க்கையை அழகா உங்களுக்கு கத்து கொடுத்துரும். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன் பாருங்க, நான் கர்த்தர்கிட்டே கத்துக்கிறேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருடைய வார்த்தையில நான் கத்துக்கிறேன், ஆண்டவர்கிட்டே நான் கத்துக்கிறேன், ஆண்டவர்கிட்டே கத்து நான் வாழ்க்கையை பெட்டர் ஆக்கிக்கிறேன்னு சொல்லும் பொழுது பாருங்க, வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. வேகமாய் வாசிப்போம். கொலோசியரின் புஸ்தகம் வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடியல, அங்கே அது முற்றுப்புள்ளி வைக்கப்படல. ஏற்றுக்கொண்டதோடு கூட சேர்ந்து அனுதினமும் சில வேலைகள் நடக்க வேண்டுமா? ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய இணைப்பிலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டுமா? அவருக்குள் நடந்து கொண்டு. கவனிங்க இந்த வசனத்தை போடுங்க. 6ஆம் வசனத்தை போடுங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அன்பானவர்களை நன்றாய் கவனியுங்கள், அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அந்த இணைப்பிலேயே இருக்கணுமா, ஜாயிண்ட்லேயே. ஒரு கப்பலானது துறைமுகத்தை விட்டு எத்தனை தூரம் போனாலும் துறைமுகத்தின் தொடர்பிலேயே அது இருக்குமா? ஒரு விமானமானது அந்த தேசத்தின் ஏர்போர்ட்ல இருந்து அது எத்தனை தேசத்தை கடந்து போனாலும் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இணைப்பு கனெக்ஷன்லயே இருக்குமா? ஒரு ரயிலானது அந்த ஸ்டேஷன்ல இருந்து அது புறப்பட்டு எந்த ஊருக்கு போனாலும் புறப்பட்ட அந்த இடத்தினுடைய இணைப்பிலேயே அது இருக்குமா? ஏன்னா அதுதான் அதுக்கு பாதுகாப்பா, அதுதான் அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா, அதன் மூலமாகத்தான் அதனுடைய அடுத்த நகர்வுகள் அற்புதமாக இருக்குமா? நான் சொல்றேன், இன்னைக்கு நான் புறப்பட்டது எங்க தெரியுமா? தாயின் கருவுக்கு முன்னாடி கர்த்தருடைய சிந்தையில. எபேசியரின் 1ஆம் அதிகாரத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாடி உலகமே உண்டாகல, தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே தாயே உருவாகல, அதற்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னைய என்னைய முன்குறிச்சாரு. அவருக்குள்ளிருந்து நாம் துவங்கினவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். 10வது வயசுல, 20வது வயசுல, 30வது வயசுல, 40வது வயசுல. ஆனா இந்த துவக்கம் அங்க வரல. உலகமே உண்டாவதற்கு முன்பதாகவே அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு வந்திருக்கிறது. இப்ப இந்த உறவு தொடர 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 நான் சொல்றேன், அதுக்காக தான் நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒரு ஜெபங்களும் துதிக்கிற துதிகளும் ஆராதனைகளும் அந்த தொடர்பிலேயே நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? அப்ப ஆராதனை என்பது ஏன் தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு மற்ற உலக மாந்தர்கள் அவர்கள் ஆலயத்துக்கு செல்வதும் தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவதும் பெரிய வித்தியாசம் இருக்கு அன்பானவர்களே. அவர்கள் கடமைக்காக செல்கிறார்கள். கோயிலுக்கு போலனா சாமி கண்ணை குத்திரும், பூஜை போடலனா, இந்த பரிகாரத்தை செய்யலனா முனீஸ்வரம் வந்துருவான், இது போலனா 7 நாட்டு சனியை வந்துடும், இந்த 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 விஷயத்தை நிறைவேற்றலனா அந்த காட்டேரி வந்துடும், இதை பண்ணலனா தூக்கம் போயிடும், இதை செய்யலனா அது வந்துடும். இந்த பயத்தில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். நான் இங்க பயத்தின் அடிப்படையில் வரல, ஒரு உறவின் அடிப்படையில் வந்திருக்கிறேன். இங்க என்ன கொல்ற ஒரு தேவன் இல்ல, என்ன வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, என்ன காப்பாற்றுற ஒரு தேவன் இருக்கிறாரு. அப்ப நான் வருவதின் நோக்கம் என்ன? நான் அவரை கனப்படுத்துறேன், நான் அவருக்குள்ள வேறு கொண்டிருக்கேன். அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க, இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்க, இன்னும் உறுதிப்படுத்த, இன்னும் வலிமைப்படுத்த நான் இங்க வந்துட்டு இருக்கேன், நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது.